குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு தனி நபரின் ஒரு வாழ்க்கை எது எப்போது நமக்கு சாதகமாக நிகழும், நமது எதிர்பார்ப்புகள் எப்போது கைகூடும், நாம் எதெல்லாம் செய்யலாம், நாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை வழிகாட்டி வழி நடத்தும் ஒரு அற்புதமான கலைங்க. இதில் மேஜிக் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த கிரகநிலைகள் சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் சாதித்து கொள்ள இயலாது. அது ஒரு பிராப்தம், சரிங்களா? அந்த ஜோதிடமானதுக்கான ஒரு அஸ்திவாரம், அந்த ஜோதிடம் எதன் மீது அது ஒரு பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது அந்த ஜோதிடத்தை கட்டமைப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னாக்கா 4 விஷயங்கள். ஒன்று ராசி, இரண்டாவது கிரகங்கள், மூன்றாவது நட்சத்திரங்கள், அடுத்ததாக ஒரு தனிநபருக்கு அதை நம்ம பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா பாவகம். இந்த 4 விஷயங்கள் தான் இந்த ஜோதிடம் எனும் அற்புத கலையின் ஒரு அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் ஜோதிடம், சரிங்களா? ஆக நமக்கு எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் கிரகங்களினுடைய அதிபதிகள். அவங்களுக்கு ஒரு கிரகம் பலவீனப்பட்டு இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம், எந்த தெய்வத்தை வணங்கணும், அதை எந்த நாட்களில் வணங்கணும் அப்படின்னு நம்ம கிரகங்களை பற்றி சிந்தித்திருப்போம். அதே போல் ஒரு ராசியை பற்றி கூட ராசி அதிபதி யார் அப்படின்லாம் சில விஷயங்களை சிந்தித்திருப்போம். ஆனால் நட்சத்திரங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை கையில் எடுப்பது கொஞ்சம் குறைவாக இருப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக நட்சத்திரங்களும் நம்மளை ஒரு நல்வழிப்படுத்துது, நமக்காக ஒரு சாதகமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. ஸோ அந்த வகையில் தான் இதுவரைக்கும் நாம் ஒரு 24 நட்சத்திரங்களுக்கு அதனுடைய காரகத்துவங்கள், அதனுடைய விளக்கங்கள், அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போது இன்றைய தினம் மீதமுள்ள பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திர அன்பர்களுக்கான இந்த நட்சத்திர காரகத்துவங்களையும் அந்த நட்சத்திரங்கள் எப்படிலாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தையும், இதை தான் நட்சத்திர குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறியீடுகள் அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சிம்பிளாக நம்மளுக்கு காட்டி நாம் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னம்னா தான் அதனுடைய விரிவாக்கம் நம்மளுக்கு தெரிய வருகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு, சரிங்களா? அதனால் இந்த பதிவுகளை கேட்கும் அன்பர்கள் இந்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையிலும் 3 விதங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று ஜென்மம், ரெண்டாவது அணுஜென்மம், மூன்றாவது திரிஜென்மம். இந்த 3 விதங்களாக பிரித்து தனிப்பட்ட நபர்களுக்கு தற்போது ப்ரெசண்ட் அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திரங்கள். அதாவது இதை எப்படி நம்ம அடையாளப்படுத்துறது அப்படின்னாக்கா, ஒரு உதாரணமாக ஒருத்தர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை 1ன்னு போட்டு உத்திரட்டாதின்னு போட்டு எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, அடுத்தது ரேவதி 2வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரமாக அஸ்வினி வரும். இப்படியாக நம்ம அப்படியே வரிசையாக எழுதிட்டு வரும்போது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 27வது நட்சத்திரமாக பூரட்டாதி நிற்குங்க. ஆக அந்த உத்திரட்டாதி முதல் 9 நட்சத்திரங்கள், ஃபஸ்ட்டு 9 நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரங்கள், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 9 நட்சத்திரங்கள் அணுஜென்மம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 9 நட்சத்திரங்கள் திரிஜென்மம். ஆக இப்போது நாம் ப்ரெசண்ட்டில் இருக்கோம், சரிங்களா? அப்போது இந்த நட்சத்திரங்கள் நம்மளுக்கு ஒரு அனுகூலமாக செயல்பட காத்திருக்கின்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் இந்த 3த்துலேயும் நம்மளுக்கு ஃபேவராக ஒரு செயல்படும் நட்சத்திரங்கள், இந்தந்த விஷயங்களை இந்தந்த நட்சத்திரங்களில் செய்தோம் அப்படின்னாக்கா நமக்கு சிறந்த பாதுகாப்பை தருகின்றது. ஒரு பலவீனப்பட்ட காலங்களில், ஒரு கசப்பான காலங்களில் கூட நம்ம இந்த நட்சத்திரங்களில் நாம் செய்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய வீரியம் குறைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதற்காக தான் நம்ம இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கையில் எடுக்கிறோம்.
அதேபோல் வந்து இந்த நட்சத்திர காரகத்துவங்கள், அதாவது வந்து இது எப்படி இருக்கும், இது எந்த ஒரு பாலினம் என்ன, இது தேவகணமா மனுஷகணமா, இதனுடைய உருவம் எப்படி இருக்கும், இதனுடைய மிருகம் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கும். ஆக இந்த நட்சத்திரங்களின் இந்த குறியீடுகளை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்துவதால் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை விஷயங்கள். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் தொடர்ந்து லைஃப் லாங் நம்ம வந்து அதனுடைய தொடர்பில் இருக்கின்ற பொழுது நேரில் பார்ப்பது, அந்த சின்னங்களை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துவது, அல்லது அந்த மிருகங்களுக்கு வந்து நம்மளால் இயன்ற ஒரு விஷயங்களை செய்வது, ஒரு உணவளிப்பது. ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா ஒரு சில நட்சத்திரங்களுக்கு காகம் அப்படிங்கிறது வந்து பறவையாக வந்திருக்கும். ஒரு சிலர்லாம் இயற்கையாகவே வந்து காலையில் எழுந்த உடனே காகங்களுக்கு உணவளிப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்குலாம் நாய் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அவங்க வீட்டில் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது அவங்களே அறியாமலே வந்து அவங்களாம் வந்து அந்த நாய்களுக்கு வந்து அந்த மிருகங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பாங்க. பிஸ்கெட் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் அஸ்த நட்சத்திரத்துலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உள்ளங்கை அப்படிங்கிறது வந்து ஒரு உருவமாக வந்திருக்கும். அவங்களாம் வந்து தூங்கி எழுந்த உடனே வந்து அந்த கைகளை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்திரன் அப்படின்றவர் வந்து அதிதேவதையாக வந்திருப்பார். ஒரு சிலர் வீட்டுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்திய தேசத்தின் தலைவர்களின் படங்களை மாட்டி வச்சுருப்பாங்க. உதாரணமாக நேரு படம் மாட்டி வச்சுருப்பாங்க, காந்தியடிகள் படம் மாட்டி வச்சுருப்பாங்க, அறிஞர் அண்ணா படம் மாட்டி வச்சுருப்பாங்க, காமராஜர் படம் மாட்டி வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு தேசத்தின் தலைவர்களின் படங்களை மாட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம அறியாமல் நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது நமக்கானதுன்னு நம்ம வந்து தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் ஒரு அறியாமை அப்படின்றத பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நம்ம அதில் ஒரு ஈடுபாட்டோடு நம்ம வந்து ஈடுபடலாம், இன்னும் நம்மளை வந்து மேன்மைப்படுத்தி கொள்ளலாம். நம்ம எல்லாருமே உழைக்கிறது எதுக்காக அப்படின்னாக்கா நல்ல ஒரு பொருளாதாரம், ஒரு நிம்மதியான ஸ்மூத்தான லைஃப். இந்த 2 விஷயங்கள் தான் இல்லைங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம 4 பேருக்கு நல்லது செய்தோமா, ஒரு நல்ல பெயர் எடுத்தோமா, நமது வாழ்க்கை சுமூகமாக பயணித்ததா அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசைகளாக இருக்கும். ஆக அதற்கு எதெல்லாம் வந்து நம்ம வந்து கையில் எடுத்தோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து கையில் எடுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பரிந்துரை. ஆக இன்றைய தினம் நாம் வந்து நட்சத்திரங்கள், அதாவது வந்து வெற்றிகள் தரும் நட்சத்திரங்கள், நட்சத்திர குறியீடுகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து சொல்ல வருது. சரிங்களா? அந்த வகையில் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் அந்த புரட்டாதி தான் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ அந்த நட்சத்திரத்தின் குறியீடுகளை பார்ப்போம். அடுத்ததாக அனுகூலம் தரும் நட்சத்திரங்கள், இவர்கள் வழிபட வேண்டிய வழிபாட்டு ஸ்தலம், இதெல்லாம் பார்ப்போம். பூரட்டாதி அதிபதி குரு பகவான், கணம் மனுஷகணம், பாலினம் ஆண், உருவம் இதுக்கு வந்து ஒரு 3 விதமாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வெர்பிகிரேஷனில் நம்ம ஆய்வு செய்யும்போது அதெல்லாம் நம்மளுக்கு தகவலாக கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அதாவது வந்து புரட்டாதி நட்சத்திரத்தின் உருவம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கட்டில்கால்னு கொடுத்துருக்காங்க, 2 மனித முகங்கள்னு கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு சில ஆசிரியர்கள் வந்து வால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மிருகம் அப்படின்னும் பொழுது ஆண் சிங்கம், பறவை உள்ளான், விருட்சம் தேமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேமா அப்படின்னாக்கா ஆங்கிலத்தை வந்து டீ கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தமிழில் வந்து தேக்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து தேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேவதை அப்படிங்கிறவர் வந்து குபேரன், அதிதேவதை அப்படிங்கிறவர் வந்து அஜக பாதன். இன்னொரு முறை சொல்கிறோம் பாருங்கள், அஜய் க பாதன், அஜக பாதன். அதாவது வந்து இவர் வந்து சிவபெருமானின் அவர் வந்து இந்த ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 நிலைகளில் வந்து ருத்ர தாண்டவம் ஆடினார். அந்த 11 நிலைகளில் வந்து இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் நமக்கு வந்து எடுத்து சொல்லுது. ஆக அஜயபாதன் அப்படிங்கிறவர் உங்களுடைய அதிதேவதை. பூரட்டாதி நட்சத்திரத்தின் அனுகூல நட்சத்திரங்கள், உங்களின் ஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதி, சம்பத்து உத்திரட்டாதி, சேமம் அஸ்வினி, சாதகம் கிருத்திகை,
மைத்திரம் மிருகஷீரிடம், பரமமைத்திரம் திருவாதிரை. வழிபாட்டு ஸ்தலம் ரங்கநாதபுரம் திருவானேஸ்வரர். தாயார் காமாட்சி அம்மா. இந்த ஆலயத்தின் இருப்பிடம் அப்படிங்கிற பொழுது தஞ்சையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 17 கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த கோவில் இருப்பதாக நமக்கு தகவல்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. ஆக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் பிறந்த தமிழ் மாதமும் நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரமும் வரும் நாட்களில் இந்த ஆலயத்திற்கு சென்று தாயாரையும் ஐயனையும் சேவித்து உங்களது வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை இன்னும் ஒரு படி மேலே சேர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. சரிங்களா? அடுத்த நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான். கணம் மனுஷகணம், பாலினம் ஆண். இந்த நட்சத்திரத்தின் உருவம் அப்படின்னும் போது கத்தி. இந்த நட்சத்திரத்துக்கும் கட்டில்கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் அடுத்ததாக ட்வின்ஸ், அதாவது இரட்டையர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ட்வின்ஸ். அது போன்ற அமைப்பு தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் உருவங்களாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மிருகம் அப்படிங்கும்போது பசு, பறவை கோட்டான், விருட்சம் வேம்பு, தேவதை காமதேனு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அனுகூல நட்சத்திரங்கள். ஜென்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி, சம்பத்து ரேவதி, சேமம் பரணி, சாதகம் ரோஹிணி, மைத்திரம் திருவாதிரை, பரமமைத்திரம் புனர்பூசம். உங்களுக்கான வழிபாட்டு ஸ்தலம் தீயத்தூர் சகஸ்ர லட்சுமீஸ்வரர். தாயார் பெரியநாயகி. இந்த ஆலய இருப்பிடம் அப்படிங்கிறது புதுக்கோட்டையிலேருந்து ஆவுடையார் கோயில் போகிற வழியில் இந்த ஆலயம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அங்கேருந்து திருப்புன வாசல் அப்படின்னு சொல்லிட்டு செல்லும் வழியில் இந்த ஆலயம் இருக்கிறதா தகவல்கள் சொல்லுகின்றது. சரிங்களா? ஸோ இப்போ கொடுக்கப்பட்ட விஷயங்களில் உங்களால் எதெல்லாம் நேரில் பார்க்க முடியும் பாருங்கள். நேரடி தொடர்பு அப்படிங்கிறது தான் சிறப்பு. உதாரணமாக இப்போ பசு அப்படின்னு சொல்லிட்டு மிருகத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிந்த அக்கம் பக்கத்தில் எங்கன்னா பசுமாடு இருந்தது அப்படின்னாக்கா அதற்கு நீங்கள் அதை வாரத்தில் ஒரு நாள் வழிபடலாம். வெள்ளிக்கிழமை தொட்டு வணங்கலாம். அதற்கு நம்மளால் முடிந்த உணவுகளை நம்ம வாங்கி கொடுக்கலாம். வேப்பமரம் அது சிலர் வீடுகளில் ஒரு தெய்வீக தன்மையோடு அதை பூஜிப்பாங்க, வளர்ப்பாங்க, பூஜிப்பாங்க, அதுக்கு பொட்டு வைப்பாங்க. இது போன்ற அமைப்புகள் இருக்கும். ஆக வேம்பு மரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பராமரிப்பு பண்ணுவது, கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுவது, இது போன்ற விஷயங்களை செய்யுங்க. தேவதை அப்படின்னும்போது காமதேனு வந்திருக்கு. அதுவும் லட்சுமி அம்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மாடு, பறவை, மனிதம் அப்படிங்கிற மூன்றையும் கலந்த ஒரு ஜீவனாக அது இருக்கும் அமைப்புன்னு பார்த்துங்களா. சரிங்களா? இதில் எதெல்லாம் உங்களால் நேரடி தொடர்பில் இருக்க முடியுதோ அதெல்லாம் நேரடி தொடர்பில் வைத்து கொள்ளுங்கள். இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு கடினமாக இருக்குது, இதை பார்க்க முடியாதுன்ற பட்சத்தில் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அதை லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு வரவேற்பறையில் அல்லது உங்கள் ஆஃபீஸ் கேபினில் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வைத்து தொடர்ந்து அதை பார்த்து உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஒரு ஸ்டெப் வெற்றிக்கான அறிகுறிகளை இன்னும் நீங்கள் மேன்மை பெற எங்களின் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, உங்களின் பதிவை இப்போ பார்ப்போம். ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புத பகவான். கணம் தேவகணம், பாலினம் பெண், உருவம் அதாவது இதுக்கு 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அல்லது ஒரு சிலர் ஓடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் மீன் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வளர்க்கலாம். இப்போது நிறைய ஃபிஷ்ஷு மீன்கள்லாம் வளர்ப்பு மீன்கள்லாம் நிறைய கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி எதனா கிடைச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்கலாம். அதுங்களுக்கு தீனி கொடுக்கலாம், அதுங்களை பராமரிப்பு பண்ணலாம். எங்கன்னா ஓடம், ஆறு, ஓடம் இந்த மாதிரி எதனா கண்ணில் பட்டுது அப்படின்னாக்கா அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மிருகம் அப்படின்னும்பொழுது பெண் யானை, பறவை வல்லூர், விருட்சம் இலுப்பை மரம், தேவதை அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான், அதிதேவதை அப்படிங்கிறது பூஷா. பூஷா அப்படிங்கிறது
சூரிய பகவான் தாங்க பூஷா அப்படிங்கிறது. சூரிய கடவுள்களில் அவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது சூரிய கடவுள் அப்படின்னும்போது நீங்கள் அதிகாலையில் எழுந்துச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய பகவான் அப்படி உதிக்கின்ற காலை உதயத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம வந்து அவரை வந்து கண்குளிர வந்து ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் அவரை வந்து தரிசிக்கலாம். அவர் டைம் அப்படி அதிகமாக அதிகமாக அவரை வந்து பார்ப்பது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். கண் கூசும்னு வச்சுங்களேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கான அனுகூல நட்சத்திரங்கள். ரேவதி ஜென்ம நட்சத்திரம் ரேவதி, சம்பத்து அஸ்வினி, சேமம் கார்த்திகை, சாதகம் மிருகஷீரிடம், மைத்திரம் புனர்பூசம், பரம மைத்திரம் பூசம். உங்களுக்கான வழிபாட்டு ஸ்தலம் அப்படிங்கிறது காரைக்குடி கைலாசநாதர். காரைக்குடி இல்லைங்க, இது வந்து காரைக்குடி. சரிங்களா? காரைக்குடி கைலாசநாதர், தாயார் பெரியநாயகி. இது வந்து முசிறியிலேருந்து ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முசிறியிலேருந்து இந்த ஊர் வந்து ரொம்ப பக்கம். முசிறியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஜர்னி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? நீங்கள் இந்த ஆலயத்துக்கு எப்போ போகணும் அப்படின்னாக்கா, நீங்கள் பிறந்த தமிழ் மாதமும் உங்களின் ஜென்ம நட்சத்திரம் இந்த இரண்டும் சேர்ந்து வர நாட்களில் போவது மிக சிறப்பு. இதை தவிர்த்து போகக்கூடாதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எப்பயுமே வந்து ஆலய வழிபாடுங்கிறது வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு மன அமைதியையும் நமக்கு வந்து ஒரு நல்ல வழியையும் காட்டும் ஒரு அரணாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போகலாம். இது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. சரிங்களா? ஆக நம்ம வந்து வெற்றிகள் தரும் நட்சத்திர குடியீர்கள் அப்படிங்கிற இந்த பதிவு பொறுத்தவரையிலும் 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம வந்து பதிவு கொடுத்துருக்கோம் நண்பர்களே. இந்த பதிவுகள் நிச்சயமாக வந்து அனைவருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.